கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற தேவ செய்தி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான். யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு முறை அல்ல, மீண்டுமாக 36 சொல்லுகிறார், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இவர் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்திருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி யோவானை பற்றி எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார், நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்திருக்கிறார். இயேசுத்துவின் வருகையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். யோவானை சுற்றி நிற்கிற கூட்டம் ஆவலாய் யோவானிடத்தில் வந்து மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூடியிருக்கிறார்கள். இவர்கள் ஆர்வமாய் யோவானை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் யோவான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். ஒரு யூதனுக்கு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே அவர்களுக்கு என்ன மனதில் தோன்றும்? யாத்திராகமம் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். மோசேயின் வழியாக இப்படியாக சொல்லுகிறார், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொண்டு நீங்கள் பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் யார் வீட்டு நிலைக்கால்களிலே காணப்படுகிறதோ அவருடைய வீடுகளை சங்கார தூதன் கடந்து சென்று விடுவார், மரணம் சம்பவிக்காது. இதுதான் முதலில் ஒரு யூதனுக்கு ஞாபகம் வரும். இரண்டாவதாக, பாவ நிவர்த்தியின் நாள், யோம் கிப்பூர் என்று எபிரேய பதத்திலே சொல்லுவோம். அந்த பாவ நிவர்த்தி நாள் என்று ஒரு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்படும். அது இஸ்ராயல் தேசத்தின் அனைவருக்குமே பாவ நிவர்த்திக்கென்று செலுத்தப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த 2 பண்டிகைகளும் யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான பரிசுத்தமான பண்டிகைகள். தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே ஒரு யூதனுக்கு மனதிலே வருகிற முதல் காரியம் பஸ்கா ஆட்டுக்குட்டி. இரண்டாவதாக, பாவ நிவர்த்தி நாள் அன்று அடிக்கப்படுகிற அந்த தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே அது யூதர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? அது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமாக இருந்திருக்க கூடும். எப்படி ஒரு மனிதன் தேவ ஆட்டுக்குட்டியாக மாற முடியும்? தேவ ஆட்டுக்குட்டி என்றால் பாவத்தை சுமக்க வருகிற ஆட்டுக்குட்டி, தங்களுடைய பாவங்களுக்காக கொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பாவங்கள் மூடப்படும், நிவர்த்தி செய்யப்படும். எப்படி ஒரு மனிதரை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்ல முடியும்? யோவான் தன்னை சுற்றி ஆவலாய் நின்று கொண்டிருக்கிற ஜன கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய நோக்கம் எல்லாம் கூட்டத்தை தன் பக்கமாக இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, தன்னிடம் வருகிற அத்தனை ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திருப்ப வேண்டும். யோவான் செய்வதை நாம் கூர்ந்து பார்த்தால் ஜனங்களுடைய கவனத்தை இயேசுவின் பக்கமாக திருப்புகிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் கடந்து செல்கிறார். யோவான் தன்னை பின்னணியிலே வைத்துக் கொண்டு இயேசுவை முன்னிறுத்துகிறார். தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். யோவான் தன்னை எந்த மட்டும் தாழ்த்துகிறார் என்று நாம் பார்த்தோமானால், இயேசு எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். நானும் தண்ணீரிலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் அக்கினியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருவார், அவரை நானும் அறியாதிருந்தேன் என்று சொல்லி இயேசுவை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர். 4 குறிப்புகளிலே தேவ ஆட்டுக்குட்டியை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது குறிப்பு, இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஆதியும் அந்தமும் இல்லாத, ஒரு துவக்கமும் முடிவும் இல்லாத, ஒரு அல்பாவும் ஒமேகாவுமான ஆட்டுக்குட்டி. இரண்டாவது குறிப்பு, யோவான் ஏன் இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று அழைக்கிறார்? மூன்றாவது குறிப்பு, இந்த தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. நான்காவது குறிப்பு, யோவான் நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் நிறுத்துவதற்கு அழைக்கிறார். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய கண்களை இயேசுக்கு நேராக திருப்புகிறார். முதலாம் குறிப்பு,
இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இஸ்ராயல் ஜனங்கள் தங்களுடைய மெஸ்ஸியா அல்லது இரட்சகர் எப்படி இருப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இவர் தங்களை விடுவித்து தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோவான் இவர்களுக்கு அவரை இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று ஒரு தாழ்மையின் உருவமான ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு துவக்கம் இல்லை என்று சொன்னேன். ஆதியிலே தேவனோடு இருந்த ஆட்டுக்குட்டியானவர், பிதாவின் மடியில் இருந்த ஏக சுதனான இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் துவக்கம் இல்லாத ஒரு தெய்வமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றி உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக காணப்படுகிற ஆட்டுக்குட்டியானவர். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இதை பற்றி இது பெரிதான தேவ ரகசியம் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் ஞானத்திற்கு மறைக்கப்பட்டவராக ஆதியிலிருந்து தேவனால் மறைத்து வைக்கப்பட்டு இந்த கடைசி காலங்களிலே நமக்கு அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவ ஆட்டுக்குட்டியானவர் மனித குலம் உருவாவதற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் காலங்கள் உருவாவதற்கு முன்பே, ஆங்கிலத்திலே பிஃபோர் ஏஜஸ் ஆர் டைம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலம் உருவாவதற்கு முன்பே, சூரியனும் பூமியும் படைக்கப்பட்ட பின்புதான் இரவும் பகலும் காலமும் தூங்குகிறது. ஆனால் இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் காலம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவனோடு வாசம் செய்திருக்கிறார். இவர் தேவ ஞானத்தினால் மறைக்கப்பட்டவராக இந்த கடைசி காலங்களிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த மறைக்கப்பட்ட தேவ ஞானம் எது? ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக காணப்படுகிறார். பேதுரு 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். ஆட்டுக்குட்டியானவரை பற்றின தேவ ரகசியம் மறைபொருளாகவே வைக்கப்பட்டு இந்த தேவ ஞானம் தம்மேல் விசுவாசம் உள்ள தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இதைதான் யோவான் சொல்லுகிறார், இதோ இது தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இருமுறை இயேசுவை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆட்டுக்குட்டியானவர் என்று பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடைசி 2 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது பரலோகத்திலே ஆலயம் காணப்படவில்லை, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அதே போல அங்கு விளக்கும் இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாயிருக்கிறார், விளக்காயிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றி யோவான் எழுதுகிறார், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் தெய்வத்துவத்தின் 2ஆம் நபராக இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் பிதாவாகிய தேவனுடைய மடியில இருந்த ஏக சுதனாகிய தேவ ஆட்டுக்குட்டி. நமக்காக வார்த்தையாய் ஆதியில இருந்த இந்த தேவன் நமக்காக மனித ரூபம் எடுத்து தேவ ஆட்டுக்குட்டியாக நம் மத்தியில உலாவி இருக்கிறார். அதை தான் யோவான் சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர். 2வது குறிப்பு, யோவான் ஏன் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று உருவகப்படுத்துகிறார், ஏன் தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கிறார்? நாம் பழைய ஏற்பாடு முழுவதையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் ஒரு தேடலை நோக்கி எல்லா புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறன. ஒரே கேள்வி எழும்புகிறது,
அத்துணை ஆகமங்களும் யார் இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாமல் மனிதகுலம் என்று ஒன்று இல்லை, அல்லது இஸ்ராயல் தேசம் என்று ஒன்று இல்லை. தேவனாகிய கர்த்தர் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்பிக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாமல் மனிதகுலம் இன்று மட்டும் இருப்பதற்கு சாத்தியமே அல்ல. பாவ நிவர்த்திக்கென்று செலுத்தப்படுகிற இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாம் இன்று பிழைத்திருக்கிறோம். ஆதியிலே நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் பாவம் செய்தவர்களை பாவத்தோடு சேர்த்து அழித்து விடுகிறார். தேவனாகிய கர்த்தர் பாவத்தை அழிக்க வேண்டும் என்றால் பாவியும் சேர்த்து அழிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருக்கிறார். நோவாவுக்கு முந்தைய தலைமுறைகள் பாவத்தினால் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள், அக்கிரமத்தினால் நிறைந்து காணப்பட்டார்கள். பாவத்தோடு பாவிகளையும் சேர்த்து ஜல பிரளயத்திலே தேவனாகிய கர்த்தர் அழிப்பதை நாம் ஆதியாகமத்திலே காண முடியும். நோவாவுக்கு பிறகு இந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்கிற ஒரு பரிகாரமாக அல்லது பிராயச்சித்தமாக இந்த தேவ ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது 2 தனிநபர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது. அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அதனுடைய தோலை தேவனாகிய கர்த்தர் ஆடைகளாக அவர்களுக்கு பயன்படுத்துகிறார். உலக தோட்டத்துக்கு முன்பே அடிக்கப்பட்டவனமாக காணப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஏதேன் தோட்டத்திலே தனிநபர்களுக்காக ரத்தம் சிந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கு உருவகமாக காண்பிக்கிறார். ஒரு தனிநபருக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்படுகிறது. அடுத்ததாக நம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்கென்று அடிக்கப்படுகிறது. எகிப்திலே இஸ்ராயல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை சங்கார தூதன் கடந்து செல்ல போகிறார். அந்நாளிலே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் நியமித்து ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே தனிநபருக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இங்கே எகிப்திலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவர் கற்பிக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த நிலைக்கால்களை பூசப்பட்டதாய் காணப்பட்டால் சங்கார தூதன் அவர்களை கடந்து செல்லுவான், மரணம் அவருடைய வீட்டிலே சம்பவிக்காது. எகிப்திலே தலைச்சன்களை சங்கரிக்க ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்புகிறார். ஆனால் ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளும் போது, அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சிந்தப்படும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஜீவன் காப்பாற்றப்படுகிறது. அடுத்ததாக லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் கவனமாக வாசித்து பார்ப்போமானால் ஒரு தேசத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவனாகிய கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். பாவ நிவர்த்தியின் நாள் என்று எபிரேய பதத்திலே யாம் கிப்பூர் என்று சொல்லுகிற அந்த நாளிலே, மிகவும் பரிசுத்தமான அந்த நாளிலே தேசத்தின் அனைத்து குற்றங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. முதலில் சொன்னேன், ஏதேன் தோட்டத்திலே தனிநபருக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி. 2வது யாத்திராகமத்திலே ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி. 3வதாக ஒரு தேசத்துக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் நியமிக்கிறார். தேசத்தின் அத்தனை பாவங்களையும் அது யாம் கிப்பூர், அந்த பாவ நிவர்த்தியின் நாள் அன்று அந்த ஆட்டுக்குட்டி சுமந்து அதற்கு அவர்களுடைய பாவங்களுக்காக அது கொல்லப்படுகிறது. நம் யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கும்போது யோவான் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போது ஒரு தனிநபருக்கு மேற்பட்டதாக, ஒரு குடும்பத்திற்கு மேற்பட்டதாக, ஒரு தேசத்தையும் தாண்டி இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்காக அடிக்கப்படுகிறது என்று உங்களிடத்திலே கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ராயல் தேசத்திலே பிள்ளைகளுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லும் போது, எதிரிகளை அதம் பண்ண ஆண்டவர் புறப்பட்டார், உங்களை காப்பாற்றினார், சங்கார தூதன் உங்களை அணுகாதபடிக்கு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது, உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டது, நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். இந்த பஸ்காவிற்கு இணையாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக அல்லது இயேசு கிறிஸ்துவை கைகாட்டுகிற வண்ணமாக காணப்பட்டது.
புதிய ஏற்பாட்டிலே அந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தையானவரே நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார். நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பவுல் அதை தெளிவாக எழுதுகிறார். யோவான் சொல்லுகிற இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிற அந்த நபர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, யெகோவா தேவனே ஆட்டுக்குட்டியானவராய் வெளிப்படுகிறார். தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை நடத்தாமல் கிருபையினாலே நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறார். நம்முடைய ஸ்திதியிலே, நம்முடைய ஸ்தானத்திலே, நாம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். இதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், மோரியா மலை மேலே அபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க செல்லும் போது நடந்த காட்சியை நாம் கவனமாக பார்ப்போமானால், நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே பலியிடப்படுகிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி வார்த்தையாகிய அந்த தெய்வம் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினார் என்ற காட்சியை அந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் அபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார், நீ உன்னுடைய ஏக குமாரனை எனக்காக பலி செலுத்த வேண்டும், சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதற்கு முழுமையாக கீழ்ப்படிந்த அபிரகாம் தன் மகனாக ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு யாரிடமும் இதை அறிவிக்காமல் ரகசியமாய் செல்லுகிறார். அங்கே செல்லும் வழியிலே ஈசாக்கு தகப்பனிடத்துல கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லுகிறார். அப்பொழுது அபிரகாம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அபிரகாம் தெளிவாக சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், தேவன் தனக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாக தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல தந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது அபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் கவனமாக படிக்கும் போது, விசுவாசத்தோட ஆபிரகாம் தேவனுடைய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து தேவனுடைய தூதனானவர், அதாவது உடன்படிக்கையின் தூதன் இயேசு கிறிஸ்து அங்கே ஆபிரகாமை தடுத்து நிறுத்துகிறார். கர்த்தருக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தரே பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளிலே சிக்கிக் கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை காண்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிடுகிறார். தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கு பலி செலுத்தப்படுவதை நிறுத்தி ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை தருகிறார். அந்த ஆட்டுக்கடா எப்படி கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், பின்னாக ஒரு புதரிலே தன் கொம்புகளால் சிக்கி கொண்டு காணப்படுகிறது. நாம் இந்த வசனத்தை கூர்ந்து படிப்போமானால், ஈசாக்கு கட்டப்பட்ட வண்ணமாக பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்டிருக்கிறார். ஈசாக்கு பதிலாக ஆண்டவர் புதரிலே கொம்புகளால் சிக்குண்ட ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். ஈசாக்கு கட்டவிழ்க்கப்பட வேண்டும், அவருக்காக அங்கே கொம்புகளிலே சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். யார் இந்த ஆட்டுக்கடா? அந்த ஆட்டுக்கடா புதரில் எப்படி சிக்கி கொண்டது? நம் பொதுமொழி பெயர்ப்பு வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல புதருக்கு பதிலாக முட்செடி என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் எரிகிற ஒரு முட்புதரிலிருந்து மோசேக்கு காட்சி கொடுக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இன்னொரு பெயர் உண்டு, முட்செடியிலே எழுந்தருளின தேவன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகளால் முட்புதரிலே சிக்குண்டதாக காணப்படுகிறது. இதை கவனமாக நாம் பார்ப்போமானால், ஒரு ஆட்டுக்கடாவினுடைய கொம்புகள் முட்புதரிலே சிக்கிக் கொள்வது என்பது மிகவும் அரிது. ஏனென்றால் ஒரு ஆட்டுக்கடாவின் சரீரம் முழுவதும் ரோமமயமாக காணப்படும். அந்த ரோமம் தான் முதலில் முட்களிலே சிக்கிக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு அதற்கு மாறாக அதிசயமாக இந்த ஆட்டுக்கடாவின் கொம்புகள் அதில் சிக்குண்டதாக காணப்படுகிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடக்கிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது பேதுரு எழுதுகிறார், இது குற்றமில்லாத மாசற்ற பழுதில்லாத தேவ ஆட்டுக்குட்டி. ஒருவேளை அந்த ஆட்டுக்கடா தன்னுடைய ரோமங்களினாலே அந்த முட்புதரில் சிக்கி கொண்டிருக்கதாக காணப்பட்டிருந்தால் அந்த முட்கள் அதனுடைய சரீரத்தை கிழித்திருக்க கூடும். இந்த ஆட்டுக்கடா பழுதுள்ளதாக மாறி இருக்கும், அது பலி செலுத்த தகுதி அற்றதாக மாறி இருக்கக்கூடும்.
ஆனால் இங்கு அற்புதமாக அந்த ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகளால் சிக்குண்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது? தானியேல் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது கொம்பு மேன்மையையும் மகிமையும் வல்லமையும் குறிக்கிறது, ஆளுகையை குறிக்கிறது. இந்த ஆட்டுக்கடா அந்த முட்புதரிலே தன் கொம்புகளால் சிக்கப்பட்டதின் அர்த்தம் அதனுடைய வல்லமை, அதனுடைய மகிமை அந்த முட்புதரிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. தன்னை விடுவித்துக் கொள்ள கூடாமல் அது அங்க சிக்குண்டதாக காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஏக சுதனாகிய கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த கொம்புகள் அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த கொம்புகள் முட்புதரில் சிக்குண்டதாக காணப்படுகிறது. இதனுடைய தேவ ரகசியம் என்ன? கொம்பு என்பது வல்லமை, மகிமை என்று சொன்னேன். நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோகத்தின் மேன்மை, தெய்வத்துவத்தை எல்லாம் விட்டு மனுவாய் வந்து இந்த உலகத்திலே பிறக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் எழுதுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார், அடிமையின் ரூபம் எடுத்தார். தம்முடைய வல்லமை, தம்முடைய மேன்மை எல்லாம் மனித குலத்தினால சிக்குண்டவராக தன்னை மரணம் மட்டும் தாழ்த்துகிறார். இந்த ஆட்டுக்கடாவின் கொம்பு மகிமையும் வல்லமையும் நிறைந்ததாக இருக்கிறது. பிதாவுக்கு ஏற்ற மகிமை உடையதாக இருந்தது. ஆனாலும் முட்புதரிலே சிக்குண்டதாக காணப்படுகிறது. இந்த முட்புதர் எதை குறிக்கிறது என்றால் மனுகுலத்தின் பாவத்தை குறிக்கிறது. இவர் அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து இந்த ஆட்டுக்கடா தன்னை விடுவித்துக் கொள்ள கூடாதபடிக்கு சிக்குண்டதாக காணப்படுகிறது. ஈசாக்குக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கடா அங்க பலி செலுத்தப்பட வேண்டும். மனித குலத்தின் மேல் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவாக அன்பு செலுத்துகிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். அந்த முட்செடி மனித குலத்தின் பாவத்தை குறிக்கிறது. நம்மேல் வைத்த அன்பினால், அவர் அன்பினால் கட்டப்பட்டவராய் அங்கு சிக்குண்டவராய் காணப்படுகிறார். தன்னை விடுவித்துக் கொள்ள கூடாதபடிக்கு நம்மேல் வைத்த அன்பினாலே தேவனாகிய கர்த்தர் மனுவாய் வந்து பிறக்கிறார். சிலுவையிலே சிக்குண்டவராக, அவமான சின்னமாய், வேதனை சாபங்கள் எல்லாம் சுமந்தவராய் நிர்வாணமாக நமக்காக அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே தொங்கும் தேவ ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக அல்லது நிழலாக, முன்னோடியாக மோரியா மலையின் மேலே ஒரு ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகளால் அங்கு முட்புதரில் சிக்குண்டதாக காணப்படுகிறது. ஈசாக்கு கட்டவிழ்க்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். அவங்க ஈசாக்குடைய ஸ்தானத்திலே இந்த ஆட்டுக்கடா அங்கு பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் அங்கு சிந்தப்பட வேண்டும். இதை நாம் முற்று நோக்கும் போது சிலுவையில் நமக்காக இயேசு தன்னைத்தான் ஒப்பு கொடுத்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் கட்டப்பட வேண்டிய இடத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே கட்டப்படுகிறார். நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் அங்கே சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுக்கிறார், தன் ரத்தத்தை சிந்துகிறார். இதன் காரணமாக திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று இருமுறை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆவியானவர் பிலிப்பை ஏவுகிறார். வனாந்திரத்திலே எத்தியோப்பிய தேசத்து ராஜஸ்திரியின் மந்திரி ஒரு ரதத்திலே சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அது ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது வாயை திறவாது இருந்தார். இதை பிலிப் அவரிடம் விளக்கி சொல்லுகிறார். இது யாரை பற்றி சொல்லுகிறது என்று நீர் புரிந்திருக்கிறீரா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மந்திரி சொல்கிறார், ஒரு விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். அதற்கு பிலிப் பதிலாக 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வேத வாக்கியங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாக ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வர்ணித்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாய் முட்களிலே சிக்குண்டவராக காணப்படுகிறார். ஈசாக்குக்கு பதிலாக அவர் அங்கே அடிக்கப்படுகிறார். அதே போல
புதிய ஏற்பாட்டிலே நமக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை விட்டு நம்மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அன்பினாலே சிலுவையிலே கட்டப்பட்டவராய் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்கள் அவரை அங்கே சிலுவையிலே அவரை நிறுத்தி வைத்தது. பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாக எழுதுகிறார், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அழகாக பேதுரு எழுதியிருக்கிறார், அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக நீதி உள்ளவராகிய அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா முட்புதர்ல சிக்குண்டதாக காணப்பட்டது, பலி செலுத்தப்பட்டது. அதே போல அநீதி உள்ளவர்களாகிய நமக்காக நீதி உள்ளவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். 3வது குறிப்பு, இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் எதற்காக வெளிப்பட்டார்? இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்குவதற்காகவே அவர் ஆட்டுக்குட்டியாக தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டிருக்கிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டி வந்ததன் பிரதான நோக்கம் நம்மேல் அவர் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொள்ளும்படிக்காக ஒரு கடைசி காலங்களில் நமக்காக வெளிப்பட்டு இருக்கிறார். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி வந்ததின் பிரதான நோக்கம் நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமத்தி கொள்வதற்காக, கட்டப்பட்டவர்களாகிய நம்மை விடுவிக்க. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பாவம் பகை சுவராக நின்று கொண்டிருந்தது. அதை தகர்த்து தன்மேல் அதை சுமத்தி கொள்ளுகிறார். பாவங்களை தன்மேல் சுமத்தி அதை தீர்த்து நமக்கு விடுதலையை, ஜீவ ரட்சணத்தை சிலுவையிலே உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அவர் சுமக்கவில்லை, பாவத்தின் வல்லமையையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி நமக்கு உறுதி நிச்சயத்தை கொடுக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கிருபையின் ஆவியினாலே பாவத்தின் வல்லமை நமக்குள் இராதபடிக்கு அதை மேற்கொண்டிருக்கிறார். நாம் இனி நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இல்லை, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அவர் சுமந்து தீர்க்கவில்லை, பாவம் இனி நம்மிலே ஆளுகை செய்யாதபடிக்கு அதன் வல்லமையை மேற்கொண்டிருக்கிறார். கிருபையின் ஆவி நம்மளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இல்லை, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிருபையின் பிரமாணத்தை நமக்குள்ளே துவக்கி வைத்திருக்கிறார். கிருபையின் ஆவியானவர் நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாவம் நமக்குள் வாசமாய் இருக்கக்கூடும், ஆனால் நமக்குள்ளே அதை ஆளுகை செய்வதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் பாவத்தின் வல்லமையை கிருபையின் ஆவியினாலே நமக்குள்ளே செயல்பட விடாதபடிக்கு, அது மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அதை முறித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் பாவத்தை சுமந்து தீர்த்தார், பாவத்தின் வல்லமையை மேற்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மளை ஆளுகை செய்யாதபடிக்கு நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக தம்முடைய இரத்தத்தை ஏந்தி கொண்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அதில் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதே நிருபத்திலே இதனுடைய முந்தின அதிகாரத்திலே ஆபேல் மரித்தும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேலுடைய சாட்சியை காட்டிலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம், பாவம் இல்லாத அந்த குற்றம் இல்லாத ஜீவனுள்ள அந்த இரத்தம் நமக்காக இன்னும் மேன்மையான காரியங்களை பிதாவுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நமக்காக அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மளுடைய பிரதான ஆசிரியராக, நம்மளுடைய மத்தியஸ்தராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார், பிரவேசித்திருக்கிறார். நமக்காக அங்கே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தரம் மாத்திரம் பாவத்தை சுமந்து தீர்க்கவில்லை, தினந்தோறும் கிருபையின் ஆவியினாலே, இந்த வார்த்தையினாலே நம்மை அனுதினமும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார்.
இந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இது ஒரு தொடர்ச்சியாக தினந்தோறும் நிகழ்கிற ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அன்றாடம் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு ஜீவன் உள்ள இரத்தமாக பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே தன்னுடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து அங்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் தைரியமாக நாம் குற்றமில்லாத மனசாட்சியோட வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8:34 நாம் பார்க்கும்போது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்ம யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியான ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவத்தின் வல்லமை நமக்குள் ஆளுகை செய்யாதபடிக்கு அதை மேற்கொண்டு இருக்கிறார். மூன்றாவதாக நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே எந்நேரமும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், நம்முடைய பரிகாரத்திற்கான காரியங்களை அங்கே பிதாவின் இடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவமில்லாத அந்த பிரதான ஆசாரியர் ஜீவனுள்ள இரத்தத்தை, தம்முடைய சொந்த இரத்தத்தை கையில் ஏந்தி கொண்டு அங்கே பரலோகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனம் தண்டிலே கிட்டி சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வருடமும் பாவத்திற்கென்று செலுத்தப்பட்ட அந்த பலிகள் பாவத்தை நிவர்த்தி செய்ய கூடாது இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலின் பாவங்களுக்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே உலகத்தின் பாவம் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இங்கே மெசியாவாக, இரட்சகராக வந்திருக்கிற இந்த தேவாட்டுக்குட்டியானவர் இஸ்ராயலுக்கு மட்டும் வரவில்லை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். ஆதாம் முதல் பிறக்கிற கடைசி குழந்தையின் அத்தனை பாவங்களையும் தன்மேல் சுமத்தி கொண்டவராக காணப்படுகிறார். அன்பின் நிமித்தமாக நமக்காக நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அவர் மேல் சுமத்தி கொள்ளுகிறார். யோவான் தன்னுடைய 1 நிருபம் 2 இப்படியாக எழுதுகிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, அதாவது இஸ்ரவேலின் பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களுக்கும் பரிகாரமாக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த தேவாட்டுக்குட்டியானவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும் மெசியாவாக வெளிப்படவில்லை, சர்வலோகத்தின் பாவத்தையும், உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால்தான் யோவான் அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு தடவை அல்ல, 2 தரம் சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நம்முடைய பாவங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல், இந்த தேவ ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்தப்படுகிறது என்று பார்ப்போமானால், ஏசாயா 53 இப்படியாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார், அவர் மேல் சுமத்தினார். நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. இந்த ஆட்டுக்கடா முட்புதரிலே தன் கொம்புகளினால சிக்குண்டதாக பார்த்தோம். அந்த முட்புதர் நம்முடைய பாவங்களை குறிக்கிறது, அது அவர் மேல் சுமத்தப்பட்டது. இதை பற்றி பேதுரு குறிப்பிடும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்கள் அத்தனையும், உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்கள் அத்தனையும் அவர் தலையின் மேல் சுமத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த பாவ நிவர்த்தியின் அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட்டு, அந்த பலி செலுத்துகிறவர் இஸ்ரவேலின் பாவங்களை இந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல் கையை வைத்து அதன் மேல் சுமத்துவார். பலி செலுத்துகிற நபர் அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல் தன் கையை வைக்க வேண்டும். அப்படி கையை வைக்கும் போது அந்த பலி செலுத்துகிற நபருடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல் சுமத்தப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அங்கு செய்யப்பட்டது. இங்கு கல்வாரியில
நம்முடைய பாவங்கள் அனைத்தும், சர்வலோகத்தின் பாவங்கள் அனைத்தும் இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. நாம் விசுவாசத்தோடு அந்த கல்வாரியை காட்சியை காணும் போது, நாம் அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் அங்கே அவர் மேல் சுமத்தப்படுகிறது. நாம் விடுவிக்கப்படுகிறோம். அவர் அங்கே நமக்காக பாவமாகிறார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறார். நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் மட்டுமல்ல, பாவத்தின் வல்லமை நம்மளில் மேற்கொள்ளாதபடிக்கு கிருபையின் ஆவியை நமக்குள் கிரியை செய்து வைத்திருக்கிறார். நமக்காக பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே அவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியான ரத்தம் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. அவருடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அது நிவர்த்தி செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. விசுவாசிக்கும் போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தம் அடைகிறோம். நான்காவது குறிப்பாக யோவான் நம்மை இந்த தேவாட்டுக்குட்டியை பார்க்கும்படி அழைக்கிறார். நம்முடைய கண்களை தேவாட்டுக்குட்டியின் மேல் நிறுத்த வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதோ தேவாட்டுக்குட்டியானவர். ஆங்கிலத்திலே behold the lamb of God, உற்று பாருங்கள், உற்று நோக்குங்கள், இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர். உங்களுடைய சிந்தையை அவர் மேல் நிறுத்துங்கள், உங்களுடைய கண்களை அவர் மேல் பதிய வையுங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யோவான் இந்த தேவாட்டுக்குட்டியை நோக்கி பாருங்கள், இதோ தேவாட்டுக்குட்டியானவர் என்று சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த 2 சீஷர்கள் உடனே யோவானை விட்டு இயேசுவுக்கு பின்னாக செல்கிறார்கள். இதுதான் யோவான் விடுத்த அழைப்பின் நோக்கம். நீங்கள் என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றாதீர்கள், இயேசுவை பின் செல்லுங்கள். இதுதான் இன்றைய நிலைப்பாடாகவும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு போதகரை அல்லது ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரசங்கியாரை பார்ப்பதற்காக, பின்பற்றுவதற்காக நாம் தேவாலயத்திற்கு ஒரு நாளும் செல்லக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தேவனாகிய கர்த்தர் மேல் இருக்க வேண்டும், தேவ ஆட்டுக்குட்டியின் மேல் இருக்க வேண்டும். யோவான் தன்னை பின்னணியிலே மறைத்து கொண்டு இயேசுவை முன்னிறுத்துகிறார். இதோ தேவாட்டுக்குட்டியானவர், நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த 2 சீஷர்கள் யோவானை விட்டு இயேசுவுக்கு பின் செல்கிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான பாடமாக அமைய வேண்டும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 சீஷர்களைப் போல அவரை பார்ப்பவர்களாக மட்டுமல்ல, அவரை உண்மையாய் பின்பற்றுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தோமாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ என்னை தொட்டுப்பார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் என்று சொல்லுகிறார். யோவான் நம்மை காண அழைக்கிறார். ஆனால் இந்த காலநிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம் விசுவாச கண்களிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் சுமந்து தீர்க்கிறார். விசுவாச கண்களினாலே நாம் அவரை காண வேண்டும். பார்த்து விசுவாசித்த அப்போது இருந்த நபர்களை காட்டிலும் பார்க்காமல் விசுவாசிக்கிற இன்றைய காலத்து விசுவாசிகளாக நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான் அதை தான் சொல்கிறார், இதோ தேவாட்டுக்குட்டியானவர், உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், முடித்து வைக்கிறவரும் அவர்தான். உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர், அவரை பாருங்கள், அவரை பின் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்கு பொருள், நம் முழு மனதோடு நிதானமாக கர்த்தரை முழு இருதயத்தோடு நோக்கி பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைப்பிடித்து அவரோடு இணைந்து நடக்கிற வாழ்க்கை, அதுதான் அவரை நோக்கி பார்ப்பது என்பதற்கான பொருள். ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. எளிமையாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை தான் அங்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ தேவாட்டுக்குட்டியானவர், அவரை பாருங்கள், அவரை பின்பற்றுங்கள்.
மிகவும் எளிமையான காரியம். என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது சர்ப்பங்களால் கடிப்பட்டவர்கள் வனாந்திரத்திலே அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக தம்முடைய கொம்புகள் முட்செடியில சிக்குண்டவராக சிலுவையில அடிக்கப்பட்ட வண்ணமாக காணப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாம் நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வோம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு இன்று விளம்புகிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிற இந்த தலைப்பில் 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, இந்த ஆட்டுக்குட்டிக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அல்பாவும் ஒமேகாவுமாக காணப்பட்டார். இரண்டாவதாக, யார் இந்த ஆட்டுக்குட்டி? இந்த ஆட்டுக்குட்டி முட்புதர்ல சிக்குண்ட தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய இயேசு கிறிஸ்து முட்கிழியத்தை தலையில நமக்காக சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. மூன்றாவதாக, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. நான்காவது காரியமாக, நாம் இந்த ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்க்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.